வணக்கம் சார். தாவேகாவில் இருந்து பயணித்த ஜெகதீசன் பல்வேறு ஊடகங்கள்ல பேட்டி அளித்திருக்கிறார். இவங்க கிட்ட எதுக்கு இன்டி எடுக்கிறீங்க? நான் திண்டின்னு சொல்லிருப்பாரு. ஆமாங்க, அவர் அப்படிதான் சொன்னார். ஹலோ டிவி சும்மா கட்சியில நிறைய பேர் பயணிக்கிறாங்க, நிறைய பேர் வருவாங்க, நிறைய பேர் போவாங்க. இது இயல்பான ஒரு விஷயம், எல்லா கட்சிகள்லயும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இது வாடா வாடா நீ போடா போடா. தலைவர் அவர்களுக்கு தெரியாம, தலைவர் அவர்களுடைய அனுமதி பெறாமல் ஒருத்தரை சேர்க்கிறதோ நீக்கிறதோ எதுவுமே இந்த கழகத்துல செய்ய முடியாது. ஓ, நீங்க அதை அப்படி சொல்வீங்களா? நாங்க வேற மாதிரி சொல்வோம். அப்படியா? ஆனா நீதான் பேட்ச்ல ஒரு மாதிரினாங்க. யார் சொன்னா? ஏற்கனவே பல பேர் இது போல வந்துட்டு வெளியில போய் திமுகவுக்கு ஆதரவாக பேசிக் கொண்டிருப்பதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். Hey, everybody. Mr. Mike sir, இவங்க அத்தனை பேர் ஒருத்தர் விடாம லிஸ்ட்ல சேர்த்துருங்க. ஒருத்தர் விடாம. நீங்க கட்சி தலைமைக்கு கட்டுப்படாதவர்களை, கட்சிக்கு விசுவாசமாக இல்லாதவர்களை எப்படி நீங்க பொறுப்பு கொடுக்க முடியும்? அப்படியா? அப்படித்தான். இன்றைக்கு தலைவர் அவர்கள் பரந்தூருக்கு போறாரு அப்படின்ற ஒரு செய்தி வருது. அதற்கு ஒரு வாரம் முன்பாகவே இவர் திரு ஐயநாதன் ஐயா அவர்களோட சேர்ந்து பரந்தூருக்கு போறாரு. இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? இங்கு நடப்பது அனைத்தையுமே திமுகவிற்கு ஆதரகமாக சாதகமாக செயல்படக்கூடிய பல ஊடகங்களுக்கு வெளியில லீக் செய்வது எந்த விதமான நியாயமா இருக்கும்? நியாயமா? நியாயமா? பொதுச் செயலாளர், வியூக வகுப்பாளர் இவங்களுக்கு இடையிலேயுமே பிரச்சனை. நான் சொல்றேன், அந்த மாதிரி எல்லாம் எங்களுக்குள்ள முதல்ல எந்த பிரச்சனையும் கிடையாது. அதை நான் மிக தெளிவா பல்வேறு மேடைகளை சொல்லிட்டு இருக்கோம். நாங்க எல்லாருமே ஒற்றுமையாக பணியாற்றிட்டு இருக்கோம். ஒற்றுமையா இருக்கா பத்தியா? இந்த ஒற்றுமை கடைசி வரைக்கும் தான். நம்ம எந்த நாளை ஒண்ணும் பண்ண முடியாது. கட்சி கட்டுப்பாட்டுக்குள்ள அவர் இல்ல, கட்சி கட்டுப்பாட்டிலும் இல்ல, கட்சிக்கு விசுவாசமாகவும் இல்ல. என்னடா எம்எல் நம்பிக்கை இல்லையா? இந்த பாக்ஸ் எடுத்து போயிடும் சந்தேகப்படுறியா? சந்தேகம் இல்ல, சத்தியமா எடுத்து போயிடுவேன். ஒரு கட்சிக்கு அடிப்படை தேவை என்ன? கட்சி கட்டுப்பாடு நடக்கணும், தலைவருக்கும் தலைமைக்கும் விசுவாசமாக இருக்கணும். அது ரெண்டுமே இல்லைன்னா எப்படி பொறுப்பு கொடுப்பாங்க? எல்லா கட்சிக்கும் பொருத்தம் தானே அது. விசுவாசம் பெறப்பட்ட பேடிஎம் தொகை ரூபாய் 200. எந்த ஒரு நபருக்கும் நவீனங்கள் கூட கொடுக்கப்படல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறது. இந்த மாதிரி பேச அழைக்கும் பொழுது டே 1 நீங்க பேசும்பொழுது இதை கொடுத்தாதான் நான் பேசுவேன் அன்னைக்கு உங்களுக்கு சொல்றதுக்கு என்ன? காசு கொடு, காசு கொடு, காசு. அவர் சொன்னதாகவும் இது மாநாடுக்கு பிறகு தருகிறது எல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. வாயை திறந்து சொன்னியா இல்லையாடா? சொன்னாலும் தப்பு, சொல்லட்டாலும் தப்பு. அவர் அவருடைய விருப்பத்தின் பேரை இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. ஒரு கதையை சொல்லணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஒரு 6 மாத காலம் பயணிச்சுட்டு கட்சிக்கு எதிராக நீங்க செயல்பட்டதெல்லாம் மூடி மறைச்சி பேசிக்கிட்டு திமுகவுடைய ஆதரவு சேனல்களுக்கெல்லாம் போயிட்டு நீங்க இங்க நடக்கிறது எல்லாத்தையுமே நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு லீக் பண்றது. உன்கிட்ட சொன்ன விஷயத்த வேற யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், தெரியுமா? சூப்பரா முருகா. சரி, நீ வீட்டுக்கு வந்துரு. சங்கிட்ட 500 கொடுத்துட்டு போறேன், வந்து வாங்கி. சீக்கிரம் கார் வாங்கிடலாம். திமுகவுக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு தனியார் கம்பெனி ஒன்று இருக்குது, தேர்தலுக்காக பணியாற்றக்கூடிய ஒரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனிக்கு இங்க நடக்கக்கூடிய விஷயங்களை வெளியில சொல்றதும். மறுபடியும் குத்தி காட்டாத. மனசு குறுகுறுங்குதா? பெத்த தாய்க்கு துரோகம் பண்றோம்னு தோணுதா? இவ்வளவு தூரம் வாய்ப்பு கொடுத்து நீங்க சரியா செயல்படலை அப்படின்னா அப்புறம் நீங்க எங்க குற்றச்சாட்டு என்ன பிரயோஜனம் இருக்கு? நாங்க எந்த இடத்துலயும் உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணலையே, நாங்க எந்த இடத்துலயும் உங்களை அவமானப்படுத்தலையே. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னுடைய தலைமையில் தான் கூட்டணி, நான் தான் அதிமுக தான் மெஜாரிட்டியோட ஆட்சி அமைக்கிறதுன்னு. அங்க டெல்லியில் இருக்கவர் என்ன சொல்லுவார்னா, இது என்டிஏ தலைமையிலான கூட்டணி, நாங்கள் கூட்டணி ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படின்னு அவர் சொல்லுவார். இங்க சின்ன பையன் எல்லாம் உங்க முதலாளி கழுத்தா மட்டும் அடிக்கிறான்ப்பா. அப்படியா? இங்க உண்மையிலே யார் கூட யார் கூட்டணியில் இருக்கிறாங்க, யார் எப்படி ஆட்சி அமைக்க போறாங்கன்றது அங்க அவங்களுக்கே தெரியல. ரொம்ப இதுல சோகங்கள் வேற. இன்றைக்கு தேர்தல் களம் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் திமுகவுடைய கூட்டணி இருக்கிறது, ஒரு பக்கம் அதிமுக பாஜக கூட்டணி இருக்கிறது. இல்ல இந்த அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்றது ஸ்கிரீன்லயே கிடையாதுன்னு நாங்க சொல்றோம். ஏன்னா கள நிலவரம் அப்படி மாறி இருக்குன்னு நம்ம சொல்றோம். நாங்க தான் ஊருக்குள்ள வந்த உடனே உன்னை விசாரிச்சு பார்த்துமே, நீ ஒண்ணு இல்லையாமே, சும்மா அள்ள கட்டி அலைஞ்சிருக்காமாப்ல. திமுக வீழ்த்த எல்லாரும் ஒன்றிணைந்து நிற்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் வேணா கூப்பிட்டு இருக்கலாம், ஆனா நாங்க மிக தெளிவா சொல்லிட்டோம்ல, நீங்களே வீழ்த்திடுவீங்க. நாங்க 234 தொகுதியிலும் தனி மெஜாரிட்டியோட நாங்க ஜெயிப்போம்னு நாங்க சொல்லிட்டோம். பாட்டு அடிக்க போறியா? ஆமா, மொத்தமா மோதலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமாடி, ஸ்டார்ட் பண்ணு. அப்போ தாவேக்காவோட நிலைப்பாடு திமுக வீழ்த்துறதுக்கு வேற யாரும் தேவையில்ல, நாங்க மட்டுமே போதும். நாங்களே போதுங்க. ஏன்டா மறுபடியும் என்கிட்டயே வந்து மோதுற? ஐ அம் பாவம். என்ன சொல்றாரு? அது ரசிகர்கள் கூட்டணி, அது லட்சிய கூட்டணி. நாங்க லட்சியத்துக்காக போராடுறோம், அவங்க ரசிகர்கள் போராடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் கமலஹாசன் ஐயாவோட போட்டி போட்டுட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக, மதப்பிளவாத சக்தியை நாங்கள் ஒரு பக்கம் எதிர்க்கிறோம், இன்னொரு பக்கம் ஊழல்வாத சக்திகளை எதிர்க்கிறோம். சொல்லி இருக்கும்பொழுது ரசிகர் கூட்டம் அப்படின்னு சொல்றாருன்னா எங்களை எப்படி சொல்ல முடியும்? என்னடா சாட்டை துரைமுருகன் ஒரு வீடியோவில் பேசுகிறப்ப சொல்கிறாரு,
பெரியாரை கொள்கை தலைவராக அறிவிச்சுட்டு மழை நிக்கிறதுக்கு தேங்காய் வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கிறார். நான் தூங்கிட்டேன், பார்க்கல. மிக தெளிவாக மாநாட்டில் எங்கள் தலைவர் சொல்கிறார், ஐயா பெரியார் அவர்களுடைய பெண் விடுதலையை வந்து நம்ம முன்னோடியாக நம்ம எடுத்துக்கிறோம். அதே சமயத்தில் அவர் கூறிய கடவுள் மறுப்பின் மீது நமக்கு உடன்பாடு கிடையாது. அவருடைய யூடியூப்க்கு ஒரு வியூஸ் வேணும், அவருக்கு ஒரு பிரபலம் வேணும். அப்போ யாரை தொட்டாலும் இங்கே பிரபலம் கிடைக்கும் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். நீங்கள் வந்து ஐயா மு க ஸ்டாலின் அவர்களை பற்றி அவர் 1000 வீடியோ போட்டால் கூட யாரும் பார்க்க மாட்டாங்க. எங்கள் தலைவர் எதிர்த்து வீடியோ போட்டால் அவருக்கு அந்த வியூஸ் கிடைக்குது, அவருக்கு அந்த அட்டென்ஷன் கிடைக்குது அப்படின்றதுனால அதை செய்கிறாரு. அவ்வளவுதான் உண்மையை தவிர்த்து இதில் வேற எந்த விதமான உண்மையும் கிடையாது. எனக்கெல்லாம் யாரியா காந்தி பாபுன்னு பேர் வச்சது? உண்மையாகவும் நேர்மையாகவும் வாழுங்கிறதுக்காக எங்க அம்மா அப்பா வச்ச பேருங்க ஐயா. அது சரி. ஓகே, இன்னொரு விஷயம், சமூக வலைதளங்களில் தாவாகவினர் ரொம்ப அநாகரிகமாக நடந்துக்கிறாங்க, பர்சனல் அட்டாக் பண்றாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வருது. இதெல்லாம் ஒரு கொஸ்டின் வேற கேக்குறாங்க. வேற கேக்குற கேள்வியை பார்த்தா ரிப்போர்ட்டர் மாதிரி தெரியல. யாரது? திமுகவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு ஆபாச பேச்சாளர் திமுகவினோட மேடையிலேயே ஆபாசமா பேசுறாரு. திமுகவோட பேச்சாளராக இருக்கக்கூடியவர், நிர்வாகியாக இருக்கக்கூடியது ஆபாசமா பேசுறாரு. என்னையா கேள்வி கேக்குற? இப்பெல்லாம் கேள்வி கேட்டா தமிழ்நாடு சுடுகாடாயிடும். திமுகவுடைய அமைச்சர் பொன்முடி அவர்கள் பொதுமக்களை அவ்வளவு ஆபாசமாக பேசுறாரு, ஆபாச கருத்துக்கள் பேசிக் கொண்டிருக்கிறாரு. அதே போல வந்து இன்றைக்கு ஐயா RS பாரதி அவர்கள் திமுகவுடைய முக்கிய நிர்வாகியா இருக்காரு. அவர் வந்து ஊடகத்தினரை பார்த்து என்ன சொன்னாருன்னு நமக்கு தெரியும். பெருசா போய்கிட்டு இருக்கு. இவ்வளவு பெரிய திமுக கட்சியை வந்து ஆட்சியை விட்டு அகற்ற வேணும்னு நாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். நாடு முழுக்க மதப்பிளவாதம் செய்யக்கூடிய பாஜகவான எங்களோட கொள்கை எதிரி பாஜகவை எப்படி வீழ்த்துவதுன்னு நாங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம், ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம். பாஜகங்கிறது மசுர அளவுக்கு கூட ஒரு மனுஷனும் மதிக்க மாட்டாங்க. இங்க அவங்களால ஒரு மசுரையும் புடுங்க முடியாதுங்க. அதற்கான களப்பணிகளை நாங்கள் ஈடுபட்டு நாங்கள் இதை பார்க்கவா, தொடர்ந்து ஐடிகளுக்கு நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்கவா? இரவு வீட்டில் ஒப்பாரி வைக்கும் கிழவி போல அழுது கொண்டிருக்கிறீர்களே. இளவு வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா. இந்த ஆளே அழுகிற நீ. எழுதி வச்சுக்கோங்க, இந்த சின்ன பசங்க 2026 தேர்தலில் உங்கள் ஆட்சிக்கு முடிவுரை எழுதி நடத்தியே தீர்வோம். எத்தனை அதட்டல்கள், உருட்டல்கள், மிரட்டல்கள் வந்தாலும் அஞ்ச மாட்டோம். தேர்தல் களத்தில் உங்கள் கதை முடிக்கும் வரை வாழ மாட்டோம். நம்மளை காப்பாத்திக்கிறது பேரு ரவுடிசம்னா ரவுடிசம் பண்ணுவோம். ஆட்சி அதிகாரத்தை ருசிக்கலாம் என்ற பாசிச ஆட்சியாளர்களும் வேண்டாம். எப்படியெல்லாம் மக்களை சுரண்டி ஒரு குடும்பம் மட்டும் வாழலாம் என்று நினைக்கக்கூடிய பாயாச ஆட்சியாளர்களும் வேண்டாம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இந்த ஒன்றிய பாஜகவும் மாநில திமுகவும் இனி தமிழ்நாட்டிற்கு தேவையே இல்லை. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு கேள்விகளுக்கு காரசாரமாக உடனடியாக பதிலளித்தமைக்கு நன்றி.